உன் கடைசி ஆசை என்னடா? உங்களை என் கையாலேயே சாவடிக்கணும். சாவும் போது கூட காமெடி பண்ணுறது பாரு. காமெடியா? இன்னும் 5 செகண்டில் உங்களுக்கு ஒரு கால் வரும். கால் கட்டான 10 செகண்டில் உங்களுக்கு சாவு வரும். அப்படி யாரா இப்போ கால் பண்ணுவா? பிளாக். யாரா உன் பிளாக்கா? ஹலோ, என்னடா வாழை ஸ்கெட்ச் போட்டு தூக்கிட்டு பயந்துட்டு கால் பண்ணுறியா? பயமா? ஸ்கெட்சுன்னா என்னன்னு தெரியுமா? உன்னை மாதிரி தூக்கிட்டு சொல்கிறது இல்லை, சொல்லி தூக்குறது. இப்போ நான் சொல்கிறேன், உங்கள் எல்லாரையும் என் ஆள் தூக்குவா. அதுக்கு முன்னாடி நான் உன் பில்டிங்கை தூக்குறேன். பார்க்கலாம். The game is on. சொன்னல நீ செத்துருவேன்னு. தூக்கினா மட்டும் போதாது, தூக்கமும் தெரியணும். இப்போ ஒருத்தனை நான் சாவடிக்க போகிறேன். அவன் எப்படி இருப்பான்னு எனக்கு தெரியாது, ஆனால் அவன் எப்படி சாக போகிறான்னு எனக்கு தெரியும். ஒரு சில விஷயத்துக்கு முற்றுப்புள்ளி வைக்க சாவு மட்டும்தான் ஒரே வழினா அந்த சாவையும் சந்திக்க நான் தயார். அதுக்கு முன்னாடி என் லைஃப் எப்படி இருந்ததுன்னு உங்களுக்கு தெரியணும். என் பேர் சக்தி வேல். வெல்கம் டு மை ஸ்டோரி. இதான் என் ஃப்ரெண்ட் மேக்ஸ். எந்திரா நைட்டு ஃபுல்லாக படம் பார்க்க வேண்டியது, காலையில் தூங்க வேண்டியது. ஏய், என்னடா சண்டே அதுவுமா வந்து எழுப்பிட்டுருக்க? இன்னைக்கு சண்டே இல்லைடா, மண்டே. எந்திரு. ஏய் போடா. உனக்கு வேறு ட்ரீட்மெண்ட் கொடுத்தா தான் சரி வரும். சாவுடா நாயே. என் லைஃப்பில் மறக்க முடியாத ஒரு பேர். டபுள் சைடு லவ் பண்ணுறவங்க டெய்லி காலையில் எழுந்து என்ன பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியல. ஆனால் என்ன மாதிரி சிங்கிள் சைடு லவ் பண்ணுற பசங்களோட முதல் டியூட்டியே நம்மளோட பியூட்டியை ரசிக்கிறது தான். முதல்ல டீயை போடுறா. நீ எல்லாம் என்ன கலாய்க்கிற? நீ என்னத்தடா சாஞ்சி பார்த்துட்ருக்க? இங்கே கூட குர்ரா. டேய், யாரா அந்த பொண்ணு? பாடுறா. அப்புறம் என்னாச்சு? ஹலோ பாஸ், ஒரு நிமிஷம் மச்சான். நீ சொன்ன இடத்துக்கு வந்துட்டேன். இங்கே நீ சொன்ன மாதிரிலாம் யாரும் இல்லைடா. தெலுங்கு படம் வில்ல மாதிரி ஒருத்தன் நிற்கிறான். சரி, ஓகே. நான் சாரி பாஸ். தெலுங்கு பட வில்லனா? சே, இதை பார்த்து தான் இப்படி கலாய்ச்சிட்டு போகிறானா? டேய் சக்தி, சேவ் பண்ணலனால நல்லா தானே இருக்க. இந்த ஆங்கிளில் ஒரு செல்ஃபியை போட்டால் நல்லா இருக்குமே. ஹலோ, என்ன ஃபீலிங் பிளஸ்டா? இறங்குங்க, வண்டி எடுக்கணும். ஓ சாரி. பிரியா, என் லைஃபையே புரட்டி போட்ட ஒரு பொண்ணு. பா, அவளை பற்றி இன்றைக்கி ஃபுல்லாக சொல்லிகிட்டே இருக்கலாங்க. அளவான அழகு, அளவில்லாத அன்பு,
அதனால தானே என்னமோ தெரியல அவளுக்கு அவங்க அப்பா அம்மா பிரியான்னு பேர் வச்சுருக்காங்க. இன்னைக்கு நிறைய பேர்கிட்ட இல்லாத ஒரு கெட்ட பழக்கம் என்கிட்ட இருக்குது. ஹலோ, விசில் கேட்டிருந்தேன், என்னடா ஆச்சு? ஆல்ரெடி அனுப்பிச்சிட்டேன்டா. என்னது, அனுப்பிச்சிட்டியா? ஆமாண்டா. சரி வை. வர வர உன் ஆக்டிவிட்டீஸே சரியில்லை. ஏதோ பண்ணுறேன்னு தெரியுது, ஆனால் என்ன பண்ணுறேன்னு தான் தெரில. அப்படிலாம் எதுவும் இல்லை மச்சான், எப்பவும் போல தான். அப்போ இது என்ன? ஆமாண்டா, நான் ஒரு புது மிஷினில் சைன் ஆயிருக்கேன். எப்போவுமே எல்லாம் ஒன்றா தானடா பண்ணோம், இப்போ மட்டும் ஏன் எப்படி? இது கொஞ்சம் பர்சனல்ரா. பார்த்துக்கோ. சாரி மச்சான், இந்த மிஷினால் உனக்கு எதுவும் ஆகிடக்கூடாது, அதான் மச்சான் அவன்கிட்ட சொல்லலை. எல்லார் வாழ்க்கையிலையும் ஒரு திருப்புமுனை வரும், எங்கள் வாழ்க்கையிலையும் வந்துச்சு. அது எங்கள் வாழ்க்கையே திருப்பி போட்டுச்சு. ஹலோ, என்னடா? என்ன மச்சான் கோச்சிக்கிட்டியாடா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. வீட்டுக்கு வா மச்சான், டீட்டெயிலாக சொல்கிறேன் என்ன ஆச்சுன்னு. சரி வைடா. யார் இவன்? இவனை ஏன் துரத்துறாங்க? அப்படி இதில் என்னதான் இருக்குன்னு பார்ப்போம். நீங்கள் ஃபோன் பேசிகிட்டு இருந்தீங்க, கண்டிப்பாக அதை போட்டு பார்ப்பீங்கன்னு எனக்கு தெரியும். என்னை ஒரு சிப்புக்காக இவங்கெல்லாம் துரத்துறாங்க, நான் அதை முழுங்கிட்டேன். கண்டிப்பாக அவங்க என்னை சாவடிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் இந்த சிப்பை எப்படியாச்சும் நீங்கள் போலீஸ்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணுறங்க. சிப்பேங்கடா? இல்லை, அது என்கிட்ட இல்லை. தேங்க்ஸ் பாஸ், இங்கே நிற்கிறது சேஃப் இல்லை, வாங்க. அப்படி என்னதான் இருக்குது அந்த சிப்பில்? அதில் முக்கியமான ஒருத்தனை பற்றின இன்ஃபர்மேஷன் இருக்குது. நீ எனக்கு ஹெல்ப் பண்ணுவேன்னு சொன்னால் நம்ம அதை பற்றி பேசலாம். என்னால் என்ன ஹெல்ப் பண்ண முடியும்? நீ ஒரு ஏஜென்ட்னு எனக்கு தெரியும். இந்த மாதிரி ஹைடெக் வாட்ச்லாம் அவங்க தான் யூஸ் பண்ணுவாங்க. சமாளிக்க விரும்பல. ஏஜென்ட்லாம் இல்லை, சம்டைம்ஸ் கவர்மெண்ட்காக டேட்டா தெஃப்ட் பண்ணுவேன், அவ்வளோதான். இதுவும் கிட்டத்தட்ட அது மாதிரி தான், ஆனால் இது நம்ம சிட்டிக்காக. சிட்டிக்காக பண்ணுறதா இருந்தால் நீ போலீஸ்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கலாமே. போயிருக்கலாம், நான் செத்துருந்தா. இப்போ தான் நான் இருக்கேனே, இதை நானே பண்ணணும்னு நினைக்கிறேன். நீ எனக்கு ஹெல்ப் பண்ணால் மட்டும் போதும். உனக்கு ஹெல்ப் பண்ணுறோன்னு வச்சுக்கேன், யார்கிட்ட முதல்ல எடுக்கணும்? பிளாக். பிளாக்கா? பிளாக்கா? பிளாக் அப்படி உனக்கு நீங்கள் யார்? முதல்ல ஜிபிஎஸ் ஆஃப் பண்ணு. அவன் என் ஃப்ரெண்டு தான். ஓ, பிளாக்கை பற்றி தெரிஞ்சதுனால தான் அவன் எனக்கு ஒருத்தன். என்னடா பிளாக்கு ஒயிட்டுன்னு கலரில் விளாட்றீங்க? மச்சான், நாட்டில் டேட்டா தட்டு அதிகமாகிட்டே போகுது, அதில் மெயின் சஸ்பெக்டே பிளாக் தான். அவனை பற்றி டீட்டெயில்ஸ் கலெக்ட் பண்ண சொல்லி இன்டெலிஜென்ஸில் அசைன்மெண்ட் கூட வந்துச்சு, ஆனால் யாராலையும் கிட்ட கூட நெருங்க முடியல. பிளாக் அவ்வளோ சாதாரணமாக நினைக்காதீங்க. நான் அவன் கூட 2 years ஒர்க் பண்ணியிருந்தேன். ஹி இஸ் வெரி டேஞ்சரஸ். பிளாக் கிட்ட ஹைடெக் எக்யூப்மெண்ட்ஸ்லாம் இருக்குது, வேர்ல்டில் இருக்கிற பெஸ்ட் மிஷின்ஸ்லாம் யூஸ் பண்ணுறான்.
ஸோ அவனை பிடிக்கிற அளவுக்கு நம்மக்கிட்ட எக்யூப்மெண்ட்ஸ்லாம் இல்லை. ஆனால் நாங்கள் கண்டுபிடிச்ச டெக்னாலஜியை வச்சு இதை சாத்தியமாக்க முடியும். பிளாக் வேற பெரிய ஆளுன்ற, நாங்கள் வேற சின்ன பசங்க. இதுக்காகவே நம்ம பண்ணுறோம். அவசரப்படாத, நமக்கு இன்னொரு ஆளு தேவை. அவனோட டிஎன்ஏ கூட வச்சு தான் நம்ம இதை ஆக்சஸ் பண்ணணும். யார் அவன்? ஈத்தன். ஓகே கைஸ், நமக்கு டைம் ரொம்ப கம்மியாக இருக்குது. கேஜெட்ஸ்லாம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்கள். நீங்கள் பார்க்குற கூட மறந்துடாதீங்க. நல்லா பார்த்துக்கோங்க. இந்த சாங் முடிகிற வரைக்கும் தான் உங்களுக்கு டைம். ஹே நிறுத்து, நீ பாட்டுக்கு வந்து எதுவும் சொல்லிட்டு இருக்க. நாங்கள் என்ன பண்ணணும்னு முதல்ல சொல்லு. என்ன விஜய், நீ எதுவும் சொல்லலையா? இல்லை ஈத்தன், நான் சொல்லலாம்னு நினச்சேன், அதுக்குள்ளே நீயே வந்துட்ட. முதல்ல உங்களுக்கு டவுன்லோடாக நான் என்னன்னு சொல்கிறேன். ஐன்ஸ்டீன், வேர்ல்ட்ஸ் கிரேட்டஸ்ட் சயின்டிஸ்ட், அவரே அவரோட பிரெயினில் 4% தான் யூஸ் பண்ணியிருக்காரு. பேலன்ஸ் இருக்க 96% யூஸ் பண்ணால் எப்படி இருக்கும்னு யோசித்தோம். அதோட ரிசல்ட்டு தான் இந்த டவுன்லோட். 4 years back when we are researching. ப்ரோக்ராம் கம்பைல் பண்ண ரெடி ஆகிடுச்சு ஈத்தன். இதை டெஸ்ட் பண்ண நமக்கு ஒரு ஆள் வேணுமே. டேய், என்னடா பண்ணுறீங்க? கேபி, புதுப்பாட்டு ரிலீஸ் ஆயிருக்கு, கேள. जब जोर जोर से अंगड़ाइयां लेती हूँ मैं जब जोर जोर से, वो आह की आवाज है आती हर ओर से, मैं तो चलूं अच्छा है ना? क्या बात है? क्या मुस्कुरा रहा है? कुछ नहीं. ஆமாம் மச்சான், எனக்கு அப்புறம் ஹிந்தி தெரியுது. நான் எப்பறம் ஹிந்தி பேசினேன்? என்னடா பண்ணீங்க? டெஸ்ட் கேஸ் 1 சக்ஸஸ். தமிழ் மட்டும் தெரிஞ்ச அவன் பிரெயினுக்கு ஹிந்தியை கோட் பண்ணோம். அது வெறும் பேசிக் லெவல். பட் இப்போ நம்ம பண்ண போகிறது ரொம்ப அட்வான்ஸ்டு. ஓகே லிசன் கைஸ், திஸ் மிஷன் வில் கனெக்ட் யூ டு த சைபர் பேஸ். இங்கே நீங்கள் பார்க்குறது எல்லாமே ஹைப்பர் ரியாலிட்டி. உங்களோட சப்கான்ஷியஸில் இருக்கிற மெமரிஸ் தான் வர்ச்சுவலாக வரும். அதில் தான் உங்களோட யூனிக்கோடை நீங்கள் தேடி கண்டுபிடிக்க போகிறீங்க. சரி, இதான் யூனிக்கோடை நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது? நீங்கள் பார்க்குறது உங்களோட மெமரிஸ் தான். அதில் எது அன்யூஷுவலாக இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். அதை வெரிஃபை பண்ணணுன்னா உங்கள் வாட்சை பாருங்கள், அது ரிவர்ஸில் ரொட்டேட் ஆகும். அப்போ அந்த கோடை கண்டுபிடிச்சா அவ்வளோதானா? நோ, நம்ம எல்லாரும் கூடி டிக்ரிப்ட் பண்ணி தான் பிளாக்கை நம்மளால் தடுக்க முடியும். என்ன விஜய், ரெடியா? எஸ். ஓகே காய்ஸ், இட்ஸ் டைம் டு டவுன்லோட். காய்ஸ் ரெடியா? விஜய், மிஷனை ஸ்டார்ட் பண்ணு. காய்ஸ், நீங்கள் பார்க்குற எதுவுமே உண்மை கிடையாது. Just concentrate. Let's begin. 5, 4, 3, 2, 1. நீங்க கேட்ட சொல்யூஷன் உங்க சிப். ஓகே, குட் டீல். பிளாக்கை கேட்டதா சொல்லு. டேய் கிளம்புறான்டா, ஃபாலோ பண்ணு. ஷோ டைம். ஹே, சாப்பிட்டேன்டி, அதானே? டே லூசு, அது இல்லடா, எங்கள் அப்பாவுக்கு நம்ம லவ் மேட்ரு தெரிஞ்சிருச்சு. உன்னை அடிக்க ஆள் அமைச்சிருக்காரு, பார்த்து இருந்துக்கோ. ஆள் அமைச்சிருக்காங்களா?
ஹலோ, உங்களோட மெயிலுக்கு நம்ம டார்கெட்டோட ஃபோட்டோவும் லொக்கேஷனும் அனுப்பிட்டேன். மிஷனை சீக்கிரம் முடிச்சிரு. ஓகே. ஹலோ ஹலோ, இப்போ எங்கே இருக்க? டார்கெட் கிட்ட இருந்து 90 மீட்டர்ஸ் டிஸ்டன்ஸில் தான் இருக்கேன். மிஷன் கேன்சல் ஆகிடுச்சு, வந்துரு. ஷிட். விஜய், என்ன சில பேர் ஃபாலோ பண்ணுறாங்க. ஆல்ரெடி ஃபைல் லோடட், இதோ அனுப்புகிறேன். இவ்வளோ கிட்ட இருந்தும் ஒன்றுமே பண்ண முடியலையே. ச்சே. சில சமயம் நம்ம எடுக்கிற முடிவு சில பேரோட முடிவாக இருக்கலாம். அது தப்பாக இருந்தால் அதுவே நம்ம முடிவாகவும் மாறலாம். சொல்யூஷனே இல்லை. ஷிட். வாட்சு ரிவர்ஸில் சுற்றுது. அப்போ இது கண்டிப்பாக என் ட்ரீமாக தான் இருக்கணும். பாஸ்வேர்ட் கேட்டல. Download. So this should be the code. Guys, we got the code. Wait, இது இன்னும் decrypt பண்ணணும். I think I got it. இவ்வளோ ஈஸியாலாம் அவன் பாஸ்வேர்டு வச்சிருக்க மாட்டான். எஸ், ஹீஸ் ரைட். நமக்கு கிடைச்ச நம்பர்ஸ் 315510205. இதை டிஜிட்டலைஸாக மாற்றினா இப்படி இருக்கும். எஸ், பிளாக். இட்ஸ் அ 5 letter word. அவன் எது பண்ணாலும் 5 ஃபேவர் பண்ணி தான் பண்ணுவான். ஸோ இந்த நம்பர்ஸை 5 டிஃப்ரென்ஸில் சேஞ்ச் பண்ணால் ஐ திங்க் இட் வுட் பி மிஷன் 5. Access granted. நீ யாருன்னு இப்போ எனக்கு தெரியும். பயமா? நெருப்புடா, நெருங்குடா. நீ யாருன்னு தெரிஞ்சா அவங்க உன்னைய சும்மா விட மாட்டாங்க என் ப்ரோ. உனக்கு ஒரு லாஸ்ட் ஆஃபர் தரேன், என் கூட சேர்ந்துடு. முடியாது. ஓகே, then the game is on. I will off. நீ நினைக்கிற மாதிரி இது முடிகிற ஆட்டம் இல்லை, முடிக்க வேண்டிய ஆட்டம். அப்போ சேர்ந்து முடிப்போம்.